பனம்பழத்தின் நார்களிலிருந்து ஆடைகளை தயாரித்து பனை பொருளாதாரத்தில் புதிய தேடல் மூலம் கவனத்தை ஈர்க்கும் ஒரு பட்டதாரி இளைஞர் பற்றிய வியப்பூட்டும் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கற்பக விருட்சகமான பனையில் பயன்பாடு இல்லாத பொருட்களே இல்லை. அடி முதல் நுனி வரை அற்புத பயன் தரும் பனைமரங்கள் தமிழ்நாட்டில் கணக்கு வழக்கு இல்லாமல் அழிக்கப்படுவதால் அவை நமது மாநில மரம் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பனைக்கு பின்னால் மிகப்பெரிய பொருளாதாரமே உள்ளது. அதில் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்த ஓர் இளைஞர் தான் படித்த படிப்பை ஓர் ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள விருப்பாட்சியை சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவர் டெக்ஸ்டைல் துறையில் எம்டெக் முடித்து பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கணக்கு வழக்கு இல்லாமல் பனை மரங்கள் அழிக்கப்படுவதை தடுக்க தனது படிப்பு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்று யோசித்த சுரேஷ்குமாருக்கு நினைவுக்கு வந்தது பனம்பழம் நார். பனை நார் இருந்து ஆடை செய்கிற ஒரு சின்ன முயற்சிங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா ஒரு பைலட் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் ஒரு 150 மீட்டர் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு. ஒரு 1000 மீட்டர் டார்கெட் பண்ண இன்னும் ஃபைபர் இருக்குது. பட் நிறைய ப்ராசஸ் எல்லாம் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்குறாங்க. இது 5வது வருஷங்க ப்ரிசைஸாக சொல்ல போனோம்னா. இது எதுக்கு நாங்கள் பனை மரத்தை நிறைய வெட்டுவாங்க. இது வெட்ட வேண்டாம்னு சொல்கிறதுக்காகவும் மறுபடியும் திருப்பி நடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு சின்ன முயற்சி. இது எப்படின்னா ஒரு 4 பேர் நம்ம தோட்டத்துக்கு வர ஆளுங்களுக்கு ட்ரெயின் பண்ணி இவங்க பழம் விழுகும்போது, நுங்கு சீசன் முடிச்சுட்டு பழம் விழுகும்போது போய் பழத்தை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம தோட்டத்திலேயே பம்ப் செட்டில் அலசி அந்த ஃபைபர்லாம் அருகாமனை வச்சு அறுத்து எடுத்து காய வச்சு கொஞ்சம் வெட் ப்ராசஸிங் பண்ணி கெமிக்கல் இல்லாமல் என்சைமேட்டிக் ப்ராசஸிங் பண்ணிவிட்டு ஸ்பின்னிங்கில் கொடுத்து சேலமில் ஸ்பின் பண்ணி நூலாக்கிடுவோங்க. நூலாக்கிட்டு ஈரோட்டில் வீவிங் பண்ணி கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது இப்போ சின்ன அளவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க. இன்னும் பெரிய அளவில் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பனை மரத்தில் பனங்காய் பழுத்து பழமாக கீழே விடும். பனம்பழத்தை சாப்பிட்டு கீழே வீசப்படும் விதையின் நார் ஈரத்தை தக்க வைத்து அவை முளைப்பதற்கு பேருதவி செய்கிறது. அந்த பனம்பழ நாரை பருத்தியுடன் கலந்து ஆடைகள் தயாரித்து கவனத்தை ஈர்த்து வருகிறார் சுரேஷ்குமார். இது ஏன் இந்த முயற்சி அப்படின்னா, எல்லாரும் மேலே பார்த்து நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம முயற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியை பார்த்துங்க. பழம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அதையே கலெக்ட் பண்ணி பண்றது. பனம்பழ நாரை சேலத்தில் உள்ள நூற்பாலையில் நூலாக மாற்றி பிறகு ஈரோட்டில் கார்மெண்ட்ஸுக்கு அனுப்பி சிறிய அளவில் ஆடை தயாரிப்பு செய்து வருகிறார். பனம்பழ நாரில் இயற்கையாகவே ஆன்டிபயோட்டிக் உள்ளது. அதில் சாயமோ கெமிக்கலோ எதுவும் பயன்படுத்தாமல் இயற்கையாகவே கலர் சேர்த்து உற்பத்தி செய்யப்படும் இந்த ஆரோக்கிய ஆடையை தெரிந்தவர்களுக்கு கொடுத்து வருகிறார். பனம்பழ நாரினால் ஆன ஆடையை உற்பத்தி செய்வதற்கு அதிக செலவு ஆவதாக கூறும் சுரேஷ்குமார், இந்த ஆடை மீது மக்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கிறார். ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னன்னாங்க, 99.7% ஆன்டிபாக்டீரியல். மற்ற எல்லா ஃபைபர்லையும் நம்ம கொஞ்சம் ஆன்டிபாக்டீரியலுக்காக சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணணும். இதில் நேச்சுரலாகவே இயற்கையாகவே அதில் ஆன்டிபாக்டீரியல் தன்மை இருக்குது. ரெண்டாவது, நமக்கு என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் ட்ரையலில் எடுத்தது எல்லாமே எந்த ஒரு சாயமோ கலரோ எதுவும் சேர்த்தாமல் நேச்சுரல் கலருங்க. இது ஒரு லினன் நேச்சுரல் லினனோட ஆல்டர்னேட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. இந்த ஆன்டிபாக்டீரியல்ன்றனால நீங்கள் இப்போ கொஞ்சம் சொரசொரன்னு இருக்கிறனால கொஞ்சம் சட்டை அந்த மாதிரி தான் போட முடியும். பட் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணும்போது நீங்கள் உடம்போடு ஒட்டி இருக்கிற எந்த ஆடை வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. போன வருஷம் நிறைய பேர் துணி வேணும்னு கேட்டிருந்தாங்க, சட்டை வேணும்னு கேட்டாங்க. பட் எல்லாருக்கும் எங்களால் கொடுக்க முடியலைங்க. ஏன்னா ஒரு பைலட் அளவில் பண்ணுறதுனால எல்லாமே பொருட்செலவு நிறையா இருக்குது, ஆளுங்க செலவு நிறையா இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலைங்க. ஆனால் இது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முயற்சியாக எடுக்கும்போது இது கண்டிப்பாக கொடுக்கலாங்க. நல்ல வரவேற்பு இருக்குது. பனம்பழங்களை சேகரித்து தண்ணீரில் ஊற வைத்து அலசி காய வைத்து நார்களை தனியாக அறுத்து எடுக்கவே அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. ஒரு நாளைக்கு 120 விதைகளிலிருந்து மட்டுமே நாரை பிரிக்க முடிவதாக அங்கு பணிபுரியும் பெண்கள் தெரிவிக்கிறார்கள். பனங்கொட்டம் 5 வருஷமா தயார் பண்ணி எடுத்து கொண்டாந்து நார் காட்டுல போய் எடுத்தாந்து பொறுக்கி நார் உரிச்சு தொட்டியில போட்டு 2 நாளைக்கு ஊற விட்டு அதை அலசி காய போட்டு காய்ஞ்சதுக்கு பிற்பாடு நாரை எடுத்து நாரை காய போடுவோம். எல்லாம் இப்படி காய போடணும்.
காய போட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 120 கொட்டை தாங்க எடுக்க முடியும். அதே கஷ்டம். நார்களை அறுத்து எடுத்த பின்னர் பனை விதைகளை வீணென்று தூக்கி எறிந்து விடுவதில்லை. அவற்றை விதைத்து கன்றுகளாக வளர்த்து வரும் சுரேஷ்குமார் தன்னிடம் பனம்பழ நார் மூலம் உருவாக்கப்பட்ட சட்டைகளை வாங்குவோருக்கு பனங்கன்றுகளை இலவசமாக வழங்கி அவை மரமாக முகவரியாக இருக்கிறார். எதிர்காலத்தில் ஜவுளித்துறையில் பனம்பழ நார் முக்கிய அங்கம் வகிப்பதற்கான முகாந்திரமாக பார்க்கப்படுகிறது சுரேஷ்குமாரின் பசுமை முயற்சி. சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன் மற்றும் ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.